மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்படி ஒரு ஐயப்ப கார்த்திகை மாசம் அவங்களுக்கா தெரியணும். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது முதல் தற்போது வரை சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்வதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதில் அவர்களின் வழிபாட்டு தலங்கள், வீடுகள், சொத்துக்கள், உடைமைகள் சேதமாக்கப்படுகின்றன. சிறுபான்மை இந்துக்கள் மீது நடத்தப்படும் இந்த தாக்குதல்களுக்கு பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் வங்கதேசத்தில் நடக்கும் தாக்குதல்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஹிந்து ஒருங்கிணைப்பு குழு மற்றும் RSS, பாஜக உள்ளிட்ட அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் நீட்சியாக வேலூர் மாவட்டத்தில் சிறுபான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக RSS அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த நிகழ்வுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் RSS அமைப்பினர் போலீசாரின் தடையை மீறி வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு குவிக்கப்பட்ட ஏராளமான போலீசார் தடையை மீறியவர்களை கைது செய்து அதே பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த நிலையில் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட RSS அமைப்பினருக்கு போலீசார் மதிய உணவு வழங்கியுள்ளனர். அதில் சிக்கன் மாமிசம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 50க்கும் மேற்பட்டோர் ஐயப்பனுக்கு மாலை அணிந்திருந்த நிலையில் சிக்கன் மாமிசம் கலந்திருப்பது தெரியாமல் போலீசார் வழங்கிய உணவை அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். இதனிடையே ஐயப்ப பக்தர் ஒருவர் போலீசார் வழங்கிய உணவில் கரித்துண்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனால் பொங்கி எழுந்த RSS அமைப்பினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மண்டபத்திற்கு வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார், நாங்கள் வெஜ் பிரியாணி தான் வழங்கினோம் என விளக்கம் அளித்தனர். ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத RSS அமைப்பினர் மண்டபத்தில் இருந்து கொண்டே போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தற்போது இச்சம்பவம் குறித்த செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவு வரதுக்கு அவ்வளவு தாமதம், அது கூட நான் பரவாயில்லன்னு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி கரியும் சோறு வந்து திட்டமிட்ட கலந்துருக்காங்க. இது உணவுல சமைச்ச உணவு மாதிரி தெரியல. எனக்கு பார்த்தா இதெல்லாம் தனியாக கலந்து எடுத்துருந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க திட்டம் போட்டு அது எப்படி ஒரு ஐயப்ப கார்த்திகை மாசம் அவங்களுக்கா தெரியணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.